அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தன்னுடைய தூதர்களை தூதுச் செய்தியுடன் மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அற்புதங்களையும் வழங்கியே அனுப்பினான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன் ஆகும். எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்ற பல அற்புதங்கள் அதில் நிறைந்து உள்ளது. அத்தியாயம் ஹதீத். ஹதீத் என்றால் இரும்பு. வசனம் 25இல் அல்லாஹ் என்ன சொல்றான் நம்ம பார்க்கலாம். وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ and أنزل sent down na we sent down al the hadid iron fihi fi in he it in it basun is power shadid mighty and we sent down the iron in it power mighty இன்னும் அன்சல் இறக்கினோம் நாம் அன்சல்னா நாம் இறக்கினோம், அன்சல்னா இன்னும் நாம் இறக்கினோம். ஹதீத் இரும்பை ஃபீஹி அது பிளஸ் இல், ஃபீ இல், ஹி அது பிளஸ் இல் அதில் பாசுன் ஆற்றல் உள்ளது. ஷதீத் கடுமையான. இன்னும் நாம் இறக்கினோம் இரும்பை, அதில் ஆற்றல் உள்ளது, கடுமையான ஆற்றல் உள்ளது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், நான் இரும்பை இறக்கி வைத்தேன் அப்படின்னு சொல்றான். அது ரொம்ப பவர்ஃபுல். அது இரும்பு வந்து ரொம்ப பவரானது, மைட்டி பவர் உள்ளது, பெரும் ஆற்றல் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் இரும்பை நான் இறக்கி வைத்தேன் சொல்றான். அப்படி என்றால் இரும்பு எங்க உருவாகுது, எப்படி பூமிக்கு அது வந்தது என்பதை நவீன அறிவியல் ஆதாரங்களுடன் 1400 வருடங்களுக்கு முன்பு அருளப்பட்ட குர்ஆன் கூறும் இந்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம். நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ், ஒரு பெரு வெடிப்பின் மூலம்தான் நிகழ்ந்தது. அதைத்தான் பிக் பேங் தியரி என்று கூறுவார்கள். பிக் பேங் அதாவது பெரு வெடிப்பு நிகழ்ந்த அடுத்த நிமிஷமே நம்மளோட பிரபஞ்சம் உருவாகும் போதே ரொம்ப கம்மியான எடையுள்ள 3 வேதி தனிமங்கள் உருவாயிடுச்சு. அதாவது கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். 1 ஹைட்ரஜன், 2 ஹீலியம், 3 சிறிய அளவு லித்தியம். ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான், ஹீலியம் 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் 2 நியூட்ரான், லித்தியம் 3 எலக்ட்ரான் 3 புரோட்டான் 3 நியூட்ரான். ஓகே, இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னா என்னன்னா, இதுதான் அணுத்துகள்கள். பெருவெடிப்பு நிகழ்ந்த அடுத்த நொடியே நம்மோட பிரபஞ்சம் உருவான போதே இந்த 3 தனிமங்கள் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் உருவாயிடுச்சுன்னு நான் சொன்னேன். ஓகே, அப்படின்னா மற்ற தனிமங்கள், மற்ற கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் எங்க உருவாச்சு? சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களின் மைய பகுதியில் அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், நியான், சிலிக்கான், கடைசியா இரும்பு உருவாகுது. ஓகே, அணுக்கரு இணைவு என்றால் என்ன? இதன் மூலம் தனிமங்கள் எப்படி உருவாகுது? ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம். உதாரணம் 1. ஹைட்ரஜன் அணு துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஹீலியம் உருவாகின்றது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. உதாரணம் 2. ஹீலியத்தின் அணு துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு செய்கிறது. அணுக்கரு இணைவு செய்து கார்பன் உண்டாகிறது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தனிமங்களின் அணுத்துகள்கள் ஒன்றோடு ஒன்று அணுக்கரு இணைவு செய்து எப்படி இன்னொரு தனிமத்தை உருவாக்குதுன்னு நம்ம உதாரணத்தின் மூலம் பார்த்தோம். ஹைட்ரஜனோட அணுத்துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஹீலியம் உருவாகுது. ஹீலியத்தோட அணுத்துகள்கள் ஒன்றோடு ஒன்று அணுக்கரு இணைவு செய்து கார்பன் உண்டாகுது. அடுத்து ஆக்சிஜன், நியான், சிலிக்கான், இறுதியா இரும்பை வந்து அடைகிறது. எப்ப இரும்பு உருவாகுதோ அப்பமே அணுக்கரு இணைவு நின்று விடுகிறது. இதுவரைக்கும் அணுக்கரு இணைவு நடந்து கொண்டு ஆற்றல் வெளியாகி கொண்டே இருந்த அந்த நட்சத்திரத்தின் மையப்பகுதி இரும்பை அடைந்ததும் ஏன் அந்த அணுக்கரு இணைவு நின்று விடுகிறது? இங்க இருக்கிற தனிமங்களோட அணு துகள்கள் எப்படி பேக் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. கார்பனோட அணு துகள்கள், இது ஆக்சிஜனோட அணு துகள்கள், லித்தியம், ஹைட்ரஜன், ஹீலியம் 2 புரோட்டான் 2 நியூட்ரான், 4 புரோட்டான் 4 நியூட்ரான் அப்படிதான் இருக்கு.
இப்போ அயனோட அணுத்துகள்களை பாருங்க. 26 புரோட்டான்ஸ், 26 எலக்ட்ரான்ஸ், 26 நியூட்ரான்ஸ் அப்படி டைட்டா இறுக்கமா பேக் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இரும்பு மற்ற தனிமங்களோடு இணைந்து அணுக்கரு இணைப்பு செய்து ஆற்றலை வெளியிடுவதற்கு பதிலாக ஆற்றலை உறிஞ்ச தொடங்குகிறது. அதனால தான் அணுக்கரு இணைவு இரும்பு உருவானதுமே நின்று விடுகிறது. எப்போ இந்த அணுக்கரு இணைவு நிறுத்தப்பட்டு நட்சத்திரத்துக்கு கிடைத்துக் கொண்டிருந்த ஆற்றல் நின்று விடுகிறதோ, அதோட நட்சத்திரத்தின் ஆயுட்காலமும் முடிவடைந்து விடுகிறது. அப்போ இந்த நட்சத்திரம், இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடித்து சிதறும். இதற்கு தான் சூப்பர் நோவா வெடிப்பு என்று சொல்லுவாங்க. அப்படி வெடித்து சிதறும் இந்த நட்சத்திரத்திலிருந்து இதுவரைக்கும் உருவான தனிமங்கள் அனைத்தும் தூள் தூளாக்கப்பட்டு விண்வெளி முழுவதும் சிதறடிக்கப்படும். 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, நட்சத்திரத்திலிருந்து விண்வெளி முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இரும்பு பாறைகள், விண்மீன் தூசுகள், வாயுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பூமியை உருவாக்குது. ஆரம்பகால பூமி வெப்பத்தால் உருகி போயிருந்துச்சு. இரும்பு போன்ற கனமான உலோகங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நேரா பூமியின் மையப்பகுதியில் போய் மூழ்கிடுச்சு. மூழ்கிய இந்த இரும்பு பூமியோட திடமான உள் மையமா, அதாவது இன்னர் கோராகவும், திரவமான வெளி மையமா, அதாவது அவுட்டர் கோராகவும் மாறிடுச்சு. அப்புறம் எப்படி நமக்கு இரும்பு கிடைச்சது? ஏன்னா இந்த எர்த் கோர் இதுல இருந்து நம்ம இரும்பை யூஸ் பண்ணவே முடியாது. அது கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது. விண்வெளியில் இருந்து வீசப்பட்ட இரும்பு துகள்கள் எல்லாமே பூமியோட மையப்பகுதிக்கு போல. பாதி பூமியின் மேலோட்டிலேயே தங்கிருச்சு. பல பில்லியன் ஆண்டுகளா நடந்த எரிமலை வெடிப்பால பூமியோட கீழ் அடுக்குல இருந்த இரும்பு மேல் நோக்கி கொண்டு வரப்பட்டுருச்சு. இது ஒரு விதமா இரும்பு நமக்கு கிடைச்சது. எங்க இருந்து கிடைச்சது? பூமியின் மையப்பகுதியில் இருக்கிற இரும்பு நமக்கு மேல வந்துருச்சு. ரெண்டாவது, 2.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடக்க கால உயிரினங்களால் வெளியிடப்பட்ட அந்த ஆக்சிஜன் பண்டைய பெருங்கடல்ல கரைஞ்சு இருந்த இரும்போட வினை புரிந்து புவியோட்டில், அதாவது எர்த் கிரஸ்ட் இங்க மேல திடமான இரும்பு தாது படிவங்களா உருவாயிடுச்சு. இது ரெண்டாவது. ஆக்சிஜனோட வினை புரிந்த இந்த இரும்பு ஹெமடைட், மேக்னடைட் பாறைகளாக உருமாறி புவியோட மேலோட்டிலையும் பட்டை இரும்பு பாறைகளிலையும் தீ பாறைகளிலையும் ஆழமில்லாத கடல் ஏரி படிவங்களிலும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 90% இரும்பு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி உருவாகும் போதே சேர்ந்துருச்சு. அந்த இரும்பை தான் அன்றிலிருந்து இன்று வரை, இன்னும் இந்த உலகம் அழியும் வரை, இந்த மனிதகுலம் அனைவரும் நம்ம பயன்படுத்த போற இரும்பு. இரும்பை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு மறுபடியும் பார்க்கலாம். நாம் இறக்கினோம் இரும்பை, அதில் உள்ளது கடுமையான ஆற்றல். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் இரும்பு பூமியில் உருவாகல, அது இறக்கப்பட்டிருக்கு, வானிலிருந்து இறக்கப்பட்டிருக்குன்னு எப்படி தெரியும்? நட்சத்திரத்தின் மையத்தில் அது உருவாக்கப்பட்டு நட்சத்திரம் வெடித்து சிதறி பூமியை 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பூமியை சேர்ந்து விட்டது, பூமியில் இறங்கி விட்டது. இது எப்படி அவங்க சொல்ல முடியும்? படைத்த இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியும். இதுதான் இதுல இருக்கிற அறிவியல் உண்மை. அடுத்து, ஒவ்வொரு வார்த்தையிலையும் அல்லாவின் இந்த குர்ஆன் அல்லாவால் இறக்கப்பட்டது அப்படின்றது விளங்கும். அன்சல்னா அப்படின்றத வார்த்தையை கவனிங்க. அன்சல்னா அப்படின்றது, அன்சல அப்படின்னா சென்ட் டவுன், கீழ் இறங்கியது அப்படின்னு அர்த்தம். நஸ்ஸல அப்படின்னாலும் சென்ட் டவுன் தான், கீழே இறங்கியது அப்படின்னு அர்த்தம். அன்சலனாலும் கீழே இறங்கியது, நஸ்ஸலனாலும் கீழே இறங்கியது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அன்சல அப்படின்னா ஒரு ஒரு பொருள் மொத்தமா மேலிருந்து கீழே இறங்குறது தான் அன்சல. நஸ்ஸல அப்படின்னா ஒரு பொருள் மேல இருந்து மொத்தமா இறங்காம கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது தான் நஸ்ஸலன்னு சொல்லுவாங்க. இப்போ இரும்பு நமக்கு எப்படி இறங்குச்சு? 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே 90% இரும்பு பூமியை அடைந்து விட்டது. அல்லாஹ் இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. அவன் நஸ்ஸல யூஸ் பண்ணல, அன்சல யூஸ் பண்ணியிருக்கான். அடுத்த அற்புதம், வார்த்தைகளில் உள்ள அற்புதத்தை பாருங்க. இரும்பு அதில் ஆற்றல் உள்ளது அப்படின்னா ஓகே, அவன் என்ன சொல்றான்ல, கடுமையான ஆற்றல் உள்ளதுன்னு சொல்றான். சூரியனை விட பல மடங்கு பெரிதான நட்சத்திரத்துக்குள்ள ஒவ்வொரு தனிமங்களா ஒன்னோட ஒண்ணு இணைந்து 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 ஒவ்வொரு தனிமங்கள் உருவாச்சு. ஒவ்வொரு தனிமங்கள் உருவாகும் போதும் ஆற்றல் வெளியேறிக்கிட்டு இருந்தது. நட்சத்திரத்துக்கு எரிபொருள் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அது உயிரோட இருந்துச்சு. எப்போ இரும்பு உருவாச்சோ அதோட ஆற்றல் நின்றுச்சு. நட்சத்திரம் வெடித்து சிதறிடுச்சு. இரும்பு உருவானதும் நட்சத்திரத்தின் ஆயுளே முடிஞ்சிருச்சு. நம்ம உடம்புல இரும்பு சத்து இல்லைன்னா நம்ம ஆயுள் முடிஞ்சு போயிடும். நட்சத்திரம் வெடித்து சிதறி அது வரைக்கும் பிரம்மாண்டமா இருந்த அந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறிடுச்சு. இதுல இருந்து அல்லாஹ் சொல்ற இந்த 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 இரும்பை பற்றிய இந்த அற்புதத்தை இவ்வளவு துல்லியமா அல்லாவை தவிர வேறு யாரால சொல்ல முடியும்? இதுவே அல்லாஹ் ஒருவன் தான். அவன் இறக்கிய இந்த வேதம் உண்மைன்றது தெரியுது. அவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஊர்ஜிதமாகுது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.